ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு வெப்பன் அண்டு கிரிமினல் டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காஷ்மீரில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. ஸோ ஒரு ஒரு பர்சன் வெப்பன்ஸோடு வர்றாங்க. எக்ஸாம்பிளாக ஒரு பர்சன் வந்துட்டு பிஸ்டல் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆர் அந்த பர்சனோட இமேஜ் ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு லைக் டெரரிஸ்ட் அப்படின்றத தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டேட்டா பேஸில் அவங்களோட டெரரிஸ்ட் ஃபேஸை நம்ம வந்துட்டு டேட்டா பேஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கன்ஸோ நைப்ஸோ வந்துட்டு ஒரு சிசிடிவி கேமராலேருந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை, இந்த ஏஐ பவர்டு சிஸ்டம்னால ஐடென்டிஃபை பண்ணும்போது ஈஸியாக வி கேன் ப்ரிடிக்ட் இந்த மாதிரி கிரிமினல்ஸை நம்ம வந்துட்டு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஈவன் ஏதாவது அனாமலி நடக்குது அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது மூலமாக நம்ம வந்துட்டு அலர்ட் சிஸ்டம், அத்தாரிட்டிக்கு அலர்ட் சிஸ்டம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வி கேன் ஐடென்டிஃபை த guns and knives through the real-time CCTV footage and கிரிமினல் டேட்டாபேஸில் இருந்து ஒரு டிஃபேஸ் ஏஐ லைப்ரரி வழியாக அந்த மாதிரி ஃபேஸ் ரெக்கக்னைஷன் பண்ணி அஃபண்டராக இருந்தாங்கன்னா அதையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். சேம் திங் ஒரு அலர்ட் சிஸ்டமும் சைரன் சவுண்டும் கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செக்யூரிட்டி சிஸ்டத்துக்காக தான். இப்போது லைக் ஒரு பப்ளிக் பிளேசஸில் இந்த மாதிரி ஏஐ பவர்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய கேமராவும் நம்ம ஃபிட் பண்ணும்போது இது வழியாக வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த த்ரெட்ஸ், அதாவது ஒரு வெப்பன்ஸாக இருக்கட்டும், கிரிமினல்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜின்னு பார்க்க போனீங்கன்னா யோலோ V8 யூ ஒன்லி லுக் ஒன்ஸ் வெர்ஷன் 8 மாடல் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் ஃபார் வெப்பன் டிடெக்ஷன் அண்ட் டிஃபேஸ் ஏஐ லைப்ரரி ஃபார் ஃபேஸ் ரெகக்னேஷன் ஆஃப் கிரிமினல் ஃபேஸஸ் அண்ட் ஓப்பன் சிவி லைப்ரரி ஃப்ளாஸ்க் அப்படின்ற வெப் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இந்த யோலோ V8 தான் வந்துட்டு வெப்பன் டிடெக்ஷன் ஈஸியாக. இதில் யோலோ V8ல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் மெயினாக நம்ம கன், நைப்ஸ் அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் டூல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டிஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா பேஸில் ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். அதாவது கிரிமினல் ஃபேஸை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தென் ஃபர்தராக இந்த டிஃபேஸ் ஏஐ லைப்ரரி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்துட்டு 2 பேஜ் இருக்கும். ஒன்று வந்துட்டு ரெஜிஸ்டர் அண்ட் வந்துட்டு யூசர் லாகின். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் போயிடலாம். ஸோ ரெஜிஸ்டரோட நேம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அட்மின் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அட்மினோட நேம் நிஷாந்த் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். செலக்ட் ரோல் அட்மின். ஸோ ரெஜிஸ்டர். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் நேம் எடுத்ததுனால வேறு ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரைட் 1 2 3 4 5 6 ஓகே. தென் அட்மின் ரோல் ஓகே. ஸோ ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். அட்மின் வந்துட்டு நான் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டோம். ஸோ தென் நான் வந்துட்டு அகெயின் அடுத்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் யூசருக்காக ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு யூசர்ன்றது இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட் வேர்ல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தென் பாஸ்வேர்டு. ரோல் வந்துட்டு யூசர் கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ நான் இப்போ வந்துட்டு யூசரோட டேஷ்போர்டு, இப்போ நம்ம வந்துட்டு யூசராக லாகின் பண்ணிக்கலாம். யூசர் வந்துட்டு பிரைட் வேர்ல்டு அப்படின்றத நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் போயிடுறேன். ஸோ லாகின் போனதுக்கப்புறமா ஸ்டார்ட் சர்வைலன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா ரியல் டைமாக வந்துட்டு உங்களுக்கு சர்வைலன்ஸ் ஆரம்பிச்சிடும். பிஃபோராக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா அட்மின் வந்துட்டு ஒரு கிரிமினல் ஃபேஸஸை டேட்டா பேஸோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு அட்மின் டேஷ்போர்டுக்கு போயிடலாம். ஸோ அட்மின் டேஷ்போர்டில் நான் ஆல்ரெடி அட்மினோட நேம் பிரைட் அப்படின்றத சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ பிரைட் லாகின் கொடுத்துட்டு உள்ளாடி போனதுக்கப்புறமா ஸோ அப்லோட் இமேஜ், வியூ அப்லோட் இமேஜஸ் அண்ட் வியூ லாக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்லோட் இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அப்லோட் இமேஜ் கொடுத்துக்கலாம். இதுக்கு அஃபண்டர் நேம் ப்ளஸ் வந்துட்டு செலக்ட் ஃபோட்டோ. ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸை நான் ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்.
ஓகே, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோவை நான் வந்துட்டு நேமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. நிஷாந்த் அப்படின்றத நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நான் இப்போ எடுத்துக்கிட்ட இமேஜ் எடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோ கொடுத்துட்றோம். ஸோ இப்போது இதை ஒரு கிரிமினல் அப்படின்ற ஃபேஸஸில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெஜிஸ்டர் அட்மின் தான் இதோட ஃபேஸை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது டிஃபேஸ் லைப்ரரியில் இந்த இமேஜ் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகி அதோட எம்பர்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நிஷாந்த் ஆடட் டு அஃபண்டர் டேட்டாபேஸில் ஆட் ஆயிரும். ஸோ டேஷ்போர்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா வியூ அப்லோடட் இமேஜஸ், நான் என்ன இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டேனோ அந்த இமேஜை நான் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா லாக்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னா லாக்ஸும் இப்போதைக்கு நமக்கு லாக்ஸ் 0ல் இருக்குது, எந்த லாகுமே இன்னும் யூசரில் போகாதனால லாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போது லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் அஸ் யூஷுவலாக யூசருக்குள்ளாடி போயிடுறேன். ஸோ யூசரோட நேம் பார்க்க போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி பிரைட் வேர்ல்டு அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓகே லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஸ்டார்ட் சர்வைலன்ஸ் கொடுத்துட்டோன்னா இனிஷியலாக நம்ம வந்துட்டு ஃபேஸ் ரெகக்னைசேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது கிரிமினலோட ஃபேஸஸை நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போது அந்த ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்ட் சர்வைலன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ லோட் ஆகும் நம்மளோட வெப் கேமரா. இதை வந்துட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜாக எடுத்துக்கலாம். இப்போ ரியல் டைமாக வெப் கேமரா டிடெக்ட் ஆகுது. டிடெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அலர்ட் ஸ்டேட்டஸ் தெரியும் உங்களுக்கு. ஒன்ஸ் கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்னோட ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆகும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் டேட்டா பேஸில் எந்தெந்த கிரிமினல்ஸ்லாம் இருக்கிறாங்களோ அந்தந்த கிரிமினல்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கும்போது we can easily identify whether terrorist or offender, whatever may be the criminals, we can easily identify. இப்போ நான் சைரன் ஆக்டிவேட் ஆயிரும். சேம் திங் வந்துட்டு பேரும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்துட்டு சேம் இதில் உங்களுக்கு இது காட்டுறேன், வெப்பன் டிடெக்ஷன். ஒரு பர்சன் வந்துட்டு வெப்பன் வச்சிருக்கிற மாதிரி காட்டுறேன். ஸோ வெப்பன் டிடெக்டட் அப்படின்றது வருது பாருங்க. ஸோ இது மாதிரி ஃபேஸ் ரெகக்னேஷன் அண்ட் வெப்பன் டிடெக்ஷன் மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஈவன் நைஃப் கூட இதில் ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம வந்துட்டு ஹோம் பேஜ் போயிட்டு அட்மின் லாகின்குள்ளாடி போய்க்கலாம். ஸோ அட்மின் லாகின்குள்ளாடி ஆல்ரெடி நம்ம அட்மின் லாகினோட பேர் வந்துட்டு பிரைட் அப்படின்றத பண்ணிக்கிட்டோம். ரைட் 1 2 3 4. ஓகே, இதோட உள்ளாடி போனதுக்கப்புறமா ஆல்ரெடி இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஃபேஸஸ் வேணாலும் கிரிமினல் ஃபேஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். வியூ லாக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டேன்னா நான் பண்ண அஃபண்டர் டிடெக்டட், அப்புறமா அதுக்கான எத்தனை வாட்டி அஃபண்டர் டிடெக்டட், அந்த டேட்டு டைமோட சேர்த்த வெப்பன் டிடெக்டட் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு ரியல் டைமாக எப்போலாம் டிடெக்ட் ஆச்சுதோ அதோட ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு இங்கே நம்ம லாக்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஓவரால் ப்ராஜெக்ட். இந்த ஓவரால் ப்ராஜெக்டில் போத் அட்மின் மாடியூல் அண்ட் டேஷ்போர்ட் மாடியூல்னா என்ன அப்படின்னா, இப்போ யூசர் மாடியூல்ல நம்பர் ஆஃப் கேமராஸ் இருக்கும். ஸோ அப்போது ஒவ்வொரு ஏரியாலையும் ஃபிட் பண்ணியிருக்கிற கேமராஸை அட்மின் வந்துட்டு ஒரே வியூவில் பார்த்துக்கலாம் இந்த அட்மின் டேஷ்போர்ட் வழியாக. யூசர் வந்துட்டு சேம் திங். இப்போ ஒரு ஏரியாவில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பண்ணிக்கிறான்னா அந்த ஆன் த ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் யூசர் டேஷ்போர்டில் காட்டியிருக்கிறோம். ஓவரால் ப்ராக்ரஸ் இதில் வெப்பன் அண்டு கிரிமினல் ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ.